லைக் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான போட்டி செஸ்லேயே. ஏன்னா அதில் வந்து வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விளையாடலாமா அப்படிங்கிறாங்க. நான் அஃப்கோர்ஸ் ரெடி தான் அப்படின்னேன். அண்ட் அவங்க போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு விளையாடணும். யாருக்குமே எனக்கு தெரியாது. நார்வே செஸ் சாம்பியன் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வாழ்த்துக்கள். முதலாவதாக ஒரு மிகப்பெரிய இந்தியனாக ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க. இதற்கு எப்படிலாம் தயாரிங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் லைக் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான போட்டி செஸ்லேயே. ஏன்னா அதில் வந்து வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுக்கு தயாருன்னு பெருசாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் விளையாடிருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு டேரெக்டாக போனதுனால இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல. பட்டு இந்த டோர்னமெண்ட்டில் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதை நான் போட்டோம். நாங்கள் நீங்கள் கூட சொல்லுவீங்க நிறைய டோர்னமெண்ட்டில் அடுத்தடுத்து தோல்வி அடைந்தது, நிறைய எஃபெக்ட் போட்டிருந்தேன். அந்த பேக்கப் இந்த வெற்றி கொடுக்கும் பொழுது எவ்வளோ ஃபீல் ஆச்சு? அதுக்கு எப்படி இதை? கண்டிப்பாக கடைசி கொஞ்சம் மாதம் ரிசல்ட் வைஸ் சரியாக போகல. பட்டு நானும் சரி எங்கள் டீமும் சரி நல்லா எஃபர்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை தான் பார்க்குறேன். முதலமைச்சருடன் இன்று சந்திப்பு, என்ன பேசுனீங்க, என்ன சொன்னார் உங்களுக்கு? ஆமாம், இன்னைக்கு காலைல தான் நான் வந்தேன் ஆக்சுவலி. ஸோ வந்தோடனே பார்த்தது வந்து ஒரு செஸ்க்கான ரெக்கக்னிஷனாக நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் அடிச்சுட்டு வந்தோடனே ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அண்ட் கேமும் விளையாண்டோம். ஸோ அது வந்து நான் எதிர்பார்க்கல. அவங்க விளையாடலாமா அப்படிங்கிறாங்க. நான் அஃப்கோர்ஸ் ரெடி தான் அப்படின்னேன். அண்ட் அவங்க போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு விளையாடணும். யாருக்குமே எனக்கு தெரியாது. ஸோ அங்கே விளையாண்டது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இது கேஷ் இன்சென்டிவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல சப்போர்ட்டாக. என்ன சொன்னார் சிஎம்கிட்ட? வேறு எதுவும் பேசினாரா? இல்லை, மெயினாக சிஎம் சார்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம ஜெனரலாக விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணிவிட்டு கேம் விளையாண்டு கேஷ் இன்சென்டிவும் கொடுத்தாங்க. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து என்ன எய்மு, என்ன டார்கெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்? நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்துன்னே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் என் பெஸ்ட்டு கொடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஒரே ஒரு கேள்வி, இப்போ நார்வே செஸ் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு மற்றதுலேருந்து? இது ஏன்னா முதல் இந்தியராக நீங்கள் தான் கிராண்ட் மாஸ்டர். அது நான் சொன்ன மாதிரி இது வந்து செஸ்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டோர்னமெண்ட் சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஒன்லி டாப் பிளேயர்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க. மற்ற டோர்னமெண்ட்லாம் கூட யாராவது வந்து லைக் அவுட் சைட் டாப் 10 அந்த மாதிரி லைக் ஒரு டாப் 15 டாப் 20 அதுலேருந்து இல்லாதவங்க ஆடுவாங்க. பட் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன், வேர்ல்டு நம்பர் 1, இது டாப் டோர்னமெண்ட்ஸே நிறைய வாட்டி வின் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் ஆடினதுனால ஸோ இதில் வின் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.